சார் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அதுலேருந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாகனம் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்கிறாங்க. கைது செய்யப்பட்டு தாராபுரத்துக்கு வரும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது. நான் என்ன இப்போ அவர் அருண் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வன்மமாக அவர் மேலே இவ்வளவு கோபத்தை கக்க வேண்டிய தேவையில்லை. பெண்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரின்னு அதிகாரி பேச பண்ணி அதிகாரி பற்றி இப்போ பேசு. பெண் போலீஸை பற்றி பேசுவதற்கெல்லாம் தகுதி இல்லை. அதில் குறிப்பிட்டு ஏன் இவ்வளோ இந்த ஐபிஎஸ் மேலே மட்டும் ஏன் இவ்வளோ? நான் நேரடியாக சொல்லணும்னா பலனுக்கான தேவையை அவர் செஞ்சு கொடுத்துக்க மாட்டார். அதாவது சவுக்கு அவர் கேட்டிருப்பாரு, அருண் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு பத்திரிகையாளர் கைது செஞ்சால் எத்தனை கண்டன அறிக்கை வந்திருக்கும். ஒன்றுமே வரலையே. உடம்பு ஊரா நீங்கள் விஷத்தை வச்சுக்கிட்டு வன்மத்தை வச்சுக்கிட்டு பேசுவது பங்காளி சண்டை. திமுக கண்டிப்பாக நினச்சா குண்டாஸ் போட்டிருக்க முடியும். அது போடலை. அவருடைய ஆலோசகர்கள் வேண்டாங்க விட்டுருங்க. முத்தளிப்பு பார்க்குறாரு, எவ்வளோ சரியில்லை. கட்சி ஆரம்பிக்க போகிறேன், உதயநிதியை எடுத்து சேப்பாக்கத்தில் நிற்க போகிறேன், 26 எனக்கும் விஜய்க்கு தான் போட்டு. சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுகிற நிலைமை முத்தளிப்புக்கு தெரியுது. முத்தளிப்பு கருத்து வேறுபாடு காரணமாக வெளியேறுகிறார். பயந்து வெளியேறாரு அப்படிதான். ஆமாம் ஆமாம். சவுக்கு இணையதளம் என்பது ஆளுங்கட்சியை விமர்சித்து எதிர்கட்சியை ஆதரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அப்போது உனக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. யார் காசு கொடுத்தாலும் நீ விமர்சனம் பண்ணுவேன். இப்போ நீ சிறைக்கு போன பிறகு யாருமே ப்ரெஸ் கிளப்பே குரல் கொடுக்கலையே. உங்களுக்கு ஊடக பெயரை சொல்லி பணம் சம்பாதிப்பதை தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அதுலேருந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வாகனம் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு சினிமா காட்சி மாதிரி, சினிமாவில் நடந்த சம்பவங்கள் மாதிரியே இருக்குது சார். இதனுடைய பின்னணி என்ன? இல்லை, சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுவார் என்கின்ற செய்தி ஒரு 15 நாளாகவே ஓடிட்டு. அவரோடு இருந்த இன்னொரு சக பத்திரிகையாளர் அவர் விட்டு வெளியேறிட்டார். அப்போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுகிற நிலைமை முத்தளிப்புக்கு தெரியுது. முத்தளிப்பு கருத்து வேறுபாடு காரணமாக வெளியேறுகிறார். பயந்து வெளியேறாரு அப்படிதான். ஆமாம் ஆமாம். நீங்கள் நான் அது சக பத்திரிகையாளனா நான் அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. எனக்கு நண்பன் யார்? முத்தளிப்பு. அதனால் எனக்கு பிடிக்கல, நான் வெளியேறேன். நிலைமை சிக்கலாக போகுது. நிலைமை சிக்கல், சீரியஸு, சின்ன பின்னம். எனக்கு அப்போ போகிறாரு. இவர் தலைமறைவாகிறார். எங்கே? தேனியில் போய் ஒழிகிறார். தேனியில் புகார், கோவை சைபர் கிரைம் அவங்க ஒரு டீமை போட்டு தேடுறாங்க. தேடி செல்ஃபோன் டவரெல்லாம் கண்காணித்தா இவருக்கு ஜெயா டிவி நிருபர் தான் ரூம் போட்டு கொடுத்துருக்காரு தேனியில். இசைக்கு சுப்பையா அவர் உடைய கெஸ்ட் ஹவுஸில் இருக்கார். ஓபிஎஸ் தொடர்பு இப்படி ஏதாவது சொல்கிறாங்க. கைது செய்யப்பட்டு தாராபுரத்துக்கு வரும்போது வண்டி ஆக்சிடெண்ட் ஆகுது. அது இயற்கையாகவே ஆக்சிடெண்ட் ஆகுது. இப்போ அவர் ஒருவேளை ஏதாவது போலீஸ் திட்டமிட்டு தன்னுடைய உயிருக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவரை சார்ந்தவர்கள் யோசிக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் அவருடைய சமூகத்தை சார்ந்த அருண் அவர் இப்போ அட்மின், ஏடிஜிபி அட்மினில் இவர் வன்மமாக ஒருதலை பட்சமாக அவருடைய குடும்ப விஷயங்கள், சொந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவர் விமர்சனம் பண்ணுறார். நான் என்ன இப்போ அருண் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இந்த ஐபிஎஸ் அதிகாரி நீங்கள் தாழ்த்தப்பட்ட ஒரு தேவேந்திர உள்ள சமூகத்திலிருந்து இந்த உயரம் வருவதற்கு அவர் பெரிய பாடுபட்டிருப்பார். சரியான உழைப்பு, அரசியல் பந்தாட்டம். நீங்கள் இவரை பற்றி சொல்லணும்னா ஒரே சமூகம். நீங்கள் அவர் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் கூட அவர் மீது நீ காவல்துறை அதிகாரி தான், நான் இல்லைன்னு சொல்ல. காவல்துறை பொய் வழக்கும் பிரிக்க முடியாது. ஆனால் வன்மமாக அவர் மேலே இவ்வளவு கோபத்தை கக்க வேண்டிய தேவையில்லை. பெண்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரின்னு அதிகாரி பேச பண்ணி அதிகாரி பற்றி இப்போ பேசு. அவங்க வீட்டு குடும்ப பெண்களை இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? பெண் போலீஸை பற்றி பேசுவதற்கெல்லாம் தகுதி இல்லை. பாவம் அவங்க இந்த வெயிலில் நிற்கிறத பார்த்தா நம்ம வீட்டு பெண்கள் தானே,
நம்ம அக்கா தங்கச்சி போலீஸ் வேலைக்கு போனால் அது என்ன அது பெரிய அரசுங்கிற அரச பயங்கரவாதத்தினுடைய ஆளுகள் அது இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் பாவம். நீங்கள் இப்போ போலீஸ் டியூட்டியில் நிற்கிது, டிராஃபிக்கில் நிற்கிது, வேகாத நம்மளால் வண்டியே ஓட்ட முடியல. அப்போ அவர்களை நீங்கள் குறைவாக பேசுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இவ்வளோ விமர்சனம் அவர் போய் முதலமைச்சர் சொல்கிறாரு, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறா, கேவலப்படுத்துகிறா. நான் ஒரு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ ஏசியாக இருந்தால் நடக்கிறத வேறு. இவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கேன், நான் வந்து உங்களை கேட்காம செய்யக்கூடாது. சரி, நடவடிக்கை எடுத்துக்க. இதன் பிறகு நீங்கள் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் பிரான்ச் புகார் கொடுக்கப்பட்டு தேனியில் போய் பிடிச்சி இப்போது சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த ஷவுக் இணையதளம் இது ஒரு முறையில் இருமுறையில் இப்போ இது எனக்கு தெரிஞ்சு பல முறை. சங்கரசுப்பு மகன் கேஸ், சங்கரசுப்பு மகனை அவரே தடயங்களை மறைக்கிறாருன்னு அவர் மேலேயே குற்றச்சாட்டு. அவர் போய் நீதியரசர் பிடி செல்வத்திட்டு போய் அழுகிறாரு. அவர் ஒன்றா சவுக்கு இணையதளத்தை முடக்கிறாரு. இதெல்லாம் பழைய கதை. இப்படி தொடர்ச்சியாக இதே தான் வருது. ஆனால் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு நிலையான மனநிலையில் தான் இருக்காரா சார்? ஏன்னா ஒரு கட்டத்தில் டிஎம்கேக்கு பேசினார், அப்புறம் ஏடிஎம்கே அவர் சீமான் கூட இருந்தார். இப்படி எல்லா விதமான நிலைகள்லையும் ஒரு மனிதனால் இருக்கவே முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிற்கணும் இல்லையா? இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது அப்படின்னும் போது அது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து உயிரை காப்பாற்றியவர் வழக்கறிஞர் விஜயகுமார். அவரே நீங்கள் அரசு ஊழியராக இருக்கார். அரசு ஊழியராக இருக்கும்போது அரசு சில விஷயங்களை மீடியாவுக்கு லீக் பண்ணுறார். அது எந்த விதமான சுயநல நோக்கம் இல்லை, அது பொதுநல நோக்கம்தான். அரசுக்குள் நடக்கிற தவறுகளை மீடியா கொடுக்குறாரு. மீடியாக்காரன் வந்து அதை வெளியிடுவான். அதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது தான். இதற்காக அவர் பழி வாங்கப்படுகிறார். ஒரு நல்ல செயல் தான் அது. அந்த செயலுக்காக பழி வாங்கப்பட்ட பிறகு அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. அவர் நிர்வாணப்படுத்துகிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், பிரச்சனை. பெயிலில் வெளியே வர்றாரு. வந்து மீண்டும் அவரை நார்கோட்டிக் அனாசியா, அதாவது மயக்க நிலை கொண்டு போய் உண்மையை கொண்டு வர போலீஸ் அவ்வளோ கோபம். இதை காப்பாற்றியவர் வழக்கறிஞர் விஜயகுமார். அவர் அலுவலகத்தில் இருந்தார், நானே பார்த்துருக்கேன். அவர் அலுவலகத்துக்கு அவருக்கும் உண்மையாக விசுவாசமாக இல்லை. அப்போ ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் புகழேந்தி அவர் கூட நெருக்கமாக இருக்குது. அவர் தான் எல்லாம் உதவி செய்கிறார். அங்கேயும் இல்லை. ராதாகிருஷ்ணன் அவர் டீம் இல்லை. அப்போது எல்லா பக்கமே முரண்பாடு. இப்போ நம்ம 2 பேர் இருக்கோன்னா 2 பேர் முரண்பாடுனா ஒன்று நீங்கள் தப்பாக இருக்கலாம், நான் தப்பாக இருக்கணும். யாராக உருவம் தப்பாக இருக்கணும். அது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். 2 பேர் நல்லவனாக இருக்க முடியாது, 2 பேர் கெட்டவனாக இருக்க முடியாது இல்லையா? அப்போ அதே தான் சவுக்கு விஜயகுமார் வெளியே வர்றாருன்னா விஜயகுமார் தப்பாக இருக்கலாம், சவுக்கு தப்பாக இருக்கணும். புகழேந்திட்டு இப்போ பிரச்சனைனா புகழேந்தி தப்பாக இருக்கலாம், சவுக்கு ராதாகிருஷ்ணன் சங்கர் இப்படி பல பிரச்சனை. அப்போது இவருடைய இணையதளம் முடக்கப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்பால் முடக்கப்படுகிறது. இப்போ சமீபத்தில் பிஎம் பிரகாஷ், இப்போ இவர் ஆனந்த வெங்கடேஷ் அவர் இணையதளத்தை முடக்கிறார். இப்படி ஜெயிலில் போடுறாரு, கடலூர் ஜெயிலில். அப்போ அவர் மறுபடியும் வெளியே வர்றாரு. அப்போது மாதேஷ் அவர் தான், மாதேஷ் பெலிக்ஸ் 2 பேரும் தான் இவரை இவ்வளோ உயரத்துக்கு இட்டு சென்றவர்கள் இல்லையா? ஃபிலிக்ஸோட பேசின அந்த ஒரு வீடியோ தான் இவ்வளோ பெரிய ஒரு சிக்கல். 2 பேரும் தான், மாதேஷ் பெலிக்ஸ் 2 பேரும் தான் பெரிய ஜாம்பவான்கள். அப்போது ஒரு காலகட்டத்தில் மாதேஷ் கூடயும் சண்டை. மாதேஷ் சவுக்கு தான் இப்போ காம்பினேஷன் இருந்தது. அப்போ நான் சொல்லுவேன் 2 வருஷங்களுக்கு முன்பு மாதேஷோடைய சண்டை. அப்போ மாதேஷ் தவறா சவுக்கு தவறா? இப்போ என்னென்னா மாதேஷ் சவுக்கு 2 பேரும் அதே மாதிரி பெலிக்ஸ் காம்பினேஷன் எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க, பிரித்து மேயிறாங்க. இதில் மாதேஷ் கூட முரண்பாடு பேசுகிறதில்ல. என்ன ஈகோ? அவன் ஒரு பத்திரிக்கையாளர், நீ ஒரு பத்திரிக்கையாளர், 2 பேர் பேசிக்கிறதே இல்லை. அப்போ இந்த பேசாதவர்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வருவாங்க. உங்களோட இந்த முத்தலிப்பு ஏன் போகிறாரு? ஏதோ முரண்பாடு தானே. முரண்பாடு இல்லாத ஒரு முத்தலிப்பை நீ வேலைக்கு சேர்த்துற, உங்களோட வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சு வேலையிலிருந்து மதன் ரவிச்சந்திரன் போட்டு எல்லாத்தையும் வெளுக்கிறான். அப்போவும் உன்னை தாங்கி பிடிக்கிறார், உங்களோட இருக்கார்.
மதன் ரவிச்சந்திரனுக்கு யாரோ பின்னாடி பணம் கொடுத்து செய்தி அடிக்கிறாங்க. அப்போ அவங்க கூட இருக்கார் முத்தலிப்பு பார்க்குறாரு, எவ்வளோ சரியில்லை, கட்சி ஆரம்பிக்க போகிறேன், உதயநிதியை எடுத்து சேப்பாக்கத்தில் நிற்க போகிறேன், 26 எனக்கும் விஜய்க்கு தான் போட்டி. ரைட், இருந்துட்டு போங்க, அரசியல் யார் வேணால் வரலாம், யார் வேணால் சேப்பாக்கத்தில் நிற்கலாம். சேப்பாக்கத்தில் யாரும் எழுதியெல்லாம் கொடுக்கல. முத்தலிப்பு வெளியே போகிறாருன்னா திமுகவை கடூரமாக நீ எதுக்குறீன்னா அதிமுக பக்கத்தில் எதுக்குற? அதிமுக விமர்சனம் பண்ணணும், திமுக விமர்சனம் பண்ணணும். அதிமுக தேர்தலில் பணம் கொடுக்கலையா? கொடுக்கலையா? பிஜேபியிலேருந்து ஆட்டர் அசோக்கு எங்கே வந்திருக்காரு? ஏடிஎம்கே வந்திருக்காரு. எல்லா பக்கம் விமர்சனம் இருக்குது. அப்போ விமர்சனத்தை விமர்சனம் செய்கிற நேரத்தோடு மறந்துட்டு போயிடும். அதுதான் ஊடகவியலாளர், ஊடக அறம் என்பது அதுதான். நீ இதையே துவச்சி நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன ஒருதலை பட்சமாக நிற்கிறீங்க. அவர்கிட்ட நீங்கள் பலன் பெற்றுக்கொண்டு என்ன எதுக்குறீங்க, அப்படி தான் எடுத்துக்கொண்டே தான் இருக்குது. இப்போ நிலைமை அதுதான். திமுக என்ன நினைக்குது? இவர் ஏடிஎம்கே பாதுகாப்புலேருந்து நம்மளை எதுக்குறாரு. ஏடிஎம்கேயும் பேசி, டிஎம்கேயும் பேசி, பிஜேபியும் பேசி, அது முரண்பாடாக இருக்காது. நீ ஒருதலை பட்சமாக திமுகவை மட்டும் திட்டுவதையே கொள்கையாக வச்சுருந்தீங்கன்னா இதை எப்படி எடுத்துக்க முடியும்? திமுக ஊழல் தான், அதிமுக ஊழல் தானே, அது முன்னாள் ஊழல், இது இந்நாள் ஊழல், அவ்வளோதானே. அந்த பக்கம் நின்று இதை ஊழல்லாம் எப்படி? அப்போது உனக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. யார் காசு கொடுத்தாலும் நீ விமர்சனம் பண்ணுவேன். இப்போ நீ சிறைக்கு போன பிறகு யாருமே ப்ரெஸ் கிளப்பே குரல் கொடுக்கலையே. ஏன் ப்ரெஸ் கிளப் குரல் கொடுக்கல? ப்ரெஸ் கிளப்பு குரல் கொடுத்தா ப்ரெஸ் கிளப்பில் ஒரு குற்றவாளி கும்பல் பூரா உட்காந்துருக்கு உள்ள. கோபால் அண்ணனையும் ஹிந்து ராமையும் பிடிச்சி அந்த விமலேஸ்வரனுடைய பதிவு எல்லாம் ரத்து பண்ணிட்டீங்க. இதுதானே, வேறு ஒன்றும் இல்லை. தேர்தல் நடந்து 20 வருஷம் ஆச்சு ப்ரெஸ் கிளப்பில். இந்த ப்ரெஸ் கிளப்பு சவுக்கு சங்கருடைய பாதுகாப்பு வளையம். அவர்கள் முன்னாள் குற்றவாளி, இவர் இந்நாள் குற்றவாளி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. 2 பேரும் திமுகவை எதுக்குறீங்க. தன்னை காப்பாற்றி கொள்வதற்கு திமுக ஆட்களான ஹிந்து ராம கோபால், நக்கீர் கோபால் தேவைப்படுகிறார் ப்ரெஸ் கிளப்புக்கு. வேலை முடிஞ்சது, அவர் வேலைக்கு போயிட்டு இவர் வேலைக்கு போயிட்டார். இப்போ சவுக்குக்கு ஆதரவாக அறிக்கை விட்டால் பாதி தமிழன் என்ன ஆவார்? மீதி தமிழன் ஆயிடுவார். அப்போ உங்களுக்கு ஊடக பெயரை சொல்லி பணஞ்சம்பாதிப்பதை தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை. ஆளுங்கட்சி எதுக்கணுமா, சரி பணம் கொடு. எதிர்கட்சி எதுக்கணுமா, ஒரு பணம் கொடு. இதுதானே மேட்ரு. இது எத்தனை நாளைக்கு ஓடும்? ஓடாது. இப்போ என்னாச்சு? ஒரு எதிர்ப்பும் இல்லை. ஒரு பத்திரிகையாளர் கைது செஞ்சால் எத்தனை கண்டன அறிக்கை வந்திருக்கும்? ஒன்றுமே வரலையே. ஏன் வரல? அதிமுகவுக்கு ஆதரவாக திமுகவை உரிமையில் ஒரு முதலமைச்சர் வயசு கூடுன ஆள், வயசு நமக்கு அவருக்கும் வயசு அதிகம் வச்சுக்க. அப்போ பேசுகிற பொழுது முதலமைச்சர், ஓட்டு போட்டவன் போடாதவன், ஆதரிக்கிறவன் எல்லாத்தையும் சேர்த்து அவர் முதலமைச்சர். உரிமையில் பேசுவது ஊழல்லாத ஊழல் இப்போ தாராளமயமாக்கப்பட்டது. இந்தியா முழுக்க ஊழல் தான். அதை மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் ஒரு ஊடக அரண். உடம்பு பூரா நீங்கள் விஷத்தை வச்சுக்கிட்டு மண்மத்தை வச்சுக்கிட்டு பேசுவது பங்காளி சண்டை. ஆனால் அவர் போய் முதலமைச்சரையும் அவருடைய மகனையும் சந்திச்சாருன்னு சொல்கிறாரு இல்லையா? இல்லை, அதில் அவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த செய்தி தவறான செய்தி. முதலமைச்சர் சந்தித்ததாகவும் ஏகே விஸ்வநாதன் இப்போ இருக்கிற ஹவுசிங் டிஜிபி அவரை ஓடி போய் சந்தித்ததாகவும், நீ என்ன வேணால் பேசுப்பா, என் மகனை தான் பேசாதுன்னு அவர் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. அது பொய். நான் கிராஸ் செக் பண்ணிட்டேன். அது இல்லை, அப்படிலாம் இல்லை, அவர் சந்திக்கவே இல்லை. அப்போது இந்த சவுக்கு இணையதளம் என்பது ஆளுங்கட்சியை விமர்சித்து எதிர்கட்சியை ஆதரிப்பதற்காக உருவாக்கப்பட்டதான ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் ஆளுங்கட்சியை விமர்சிப்பதனால தான் இந்த கைதுங்கிற மாதிரி ஒரு சிலர் பேசுகிறாங்களே, அது உண்மையாது? இல்லை, பெண்களை பேசுனா நீங்கள் அந்த இதை கேட்டீங்கல்ல, கேட்டேன். பெண்களை மிக இழிவாக பேசியதனுடைய விளைவு தான் இந்த புகார். பெண் போலீஸுகளை அப்போ புகார் கொடுக்கத்தானே செய்வாங்க.
போலீஸு கருணாநிதியை பிடிச்சி ஜெயிலில் போடுதா இல்லையா? ஜெயலலிதாவை பிடிச்சி பெருச்சாளி ரூமில் போட்டாங்களா இல்லையா? காவல்துறை கைது செய்யத்தாங்க பண்ணும். அதுதான் அதனுடைய அதிகாரம். இல்லை, நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா, முதல்ல போய் அருண் போய் வந்துட்டு முதலமைச்சர்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த ஒரு செயலை செய்தார் அப்படின்றீங்க இல்லையா? அப்போ வந்துட்டு திமுகவுக்கும் இதில் ஏதாவது ஒரு பங்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். இல்லை, திமுகவில் இதில் ஒரு பங்கு இல்லை. திமுக சவுக்கு சங்கருக்கு மேலே ஒரு பொய் கேஸு போகணுன்னு நினச்சா குண்டாசிலே போட்டு. எதில்? குண்டாசிலே. ஆமாம், போன வழக்கு இருக்கும்போது அது அந்த நீதியரசரை பேசுகிற வழக்கு ஜெயிலில் கிடந்தார். 2 வழக்கு நிலுவையில் இருந்தது. திமுக அரசு நினச்சிருந்தா அவரை குண்டாசிலையோ என்எஸ்எலையோ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்லேயோ அடைச்சிட முடியும். 6 மாதம் பெயில் கிடைக்காது. திமுக போடலையே. நான் கூட சொன்னேன், திமுக ஏங்க சவுக்கை பார்த்து பயப்படுறதெல்லாம் கூட நான் சொன்னேன். திமுக போடலை. இப்போ உண்மையாகவே முதலமைச்சர் பல விஷயங்களை கடந்து போயிடுறாருன்னு நினைக்கிறேன். எதுக்கு இதெல்லாம் பெருசாக? அதுதான் மேலும் மேலும் ஊடகவியலாளர் பத்திரிக்கையாரன் முடிச்சு போட மறுபடியும் கற்றுவான். ரைட், ஓகே, பேசிட்டு போகிறான், விடுங்க. எத்தனையோ அபாண்டமாகலாம் சொல்கிறான். ரைட், ஓகே. காந்தராஜ் சொன்னார், அவருக்கு அது ரொம்ப பெரிய நோய் இருக்குலாம் கூட சொன்னார். அதுக்கெல்லாம் கோவப்படவே இல்லையே. ரைட், ஓகே, அது அவருடைய கருத்து, எனக்கு அப்படிலாம் இல்லைன்ட்டு போயிடுறாங்க. அப்படி தான் இப்போது நமக்கு அதிகாரத்தில் இருப்பவர்களை நீங்கள் அதிகாரத்தில் நடக்கிற ஊழலை மட்டும் நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா யாரும் கோவப்பட மாட்டான். அதில் ஒரு நியாயம் இருக்கும். அதை தாண்டி நீங்கள் பர்சனல் மோட்டிவாக யாருக்காகவோ நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதை எல்லா கண்டனும் தெரிஞ்சு போயிடும். யாருக்காக பேசுகிறாரு, யார்கிட்ட பலன் பெற்றிருப்பார், பலன் பெற்றவருக்காக பலமாக குரல் கொடுக்குறாருன்னு தெரியாமல் எப்படி போயிடும்? தெரியும். அதுதான் உங்களுக்கு அதிகமாக கோபம் வர்றது. சரி, ஜெயலலிதா அதே கதை தான். ஜெயலலிதா ஏதாவது பேசுனீங்கன்னா உண்மையை பேசுனாலும் அந்த மாதிரி கோபம் வந்துடும். அப்போ இதுபோல் திமுகவுக்கு ஆதரவு அந்த மாதிரி பேசுனீங்கன்னா குண்டாஸ் தான். ஜெயலலிதா காலத்திலையும் நடந்தது, கருணாநிதி காலத்திலையும் நடந்தது, இப்போ ஸ்டாலின் காலத்திலையும் நடக்கும். ஏன்னா அரசை பொறுத்தவரை அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு அது. இந்த அமைப்பு யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம். நீங்கள் அது குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு போய், ஹைகோர்ட்டுக்கு போய், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பல லட்சக்கணக்கான செலவாகி அப்புறம் என்ன ஆகும்? ஜெயிலில் கிடந்து தான் வரணும். ஆனால் ஒரு முன்னாள் கிளர்க்கை பார்த்து ஒரு ஆளும் கட்சி பயந்து அதுக்காகலாம் குண்டாஸ் போகிறதுக்கான சாத்தியம் உண்டு? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படி தான் போன முறையே போட்டிருக்கணுமே. கடலூர் ஜெயில் இருக்கும்போதே திமுக கண்டிப்பாக நினச்சா குண்டாஸ் போட்டிருக்க முடியும். அது போடலை. ஏன்னா அது அவருக்கு அவருடைய ஆலோசகர்கள் வேண்டாங்க, விட்டுருங்க. இல்லை, போட்டே ஆகணுங்க. 2 விஷயம் இருக்குது. அவருக்கு ரொம்ப நெருங்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அது சில வேண்டாம், விட்டுருங்க. இதனால் தான் அது தவிர்க்கப்பட்டது. இப்போது இந்த பெண்களை இழிவுபடுத்தி பேசியது, பெண் போலீஸை இழிவுபடுத்தி பேசியதெல்லாம் நீங்கள் திமுக அரசியல் அவர்கள் இருப்பதுனால அவர்கள் இழிவுபடுத்துவதற்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தது? அது எல்லை கடந்த விஷயம், அது அளவு கடந்த விஷயம். பெண்களை பேசுவதற்கு இதில் என்ன இருக்குது? நீங்கள் அவர் அருணை, அவர் உன்னுடைய சமூகம் தாயா? நீ போராடி மேலே வந்த மாதிரி தானே உங்கள் அப்பா இறந்து அந்த பதவி உனக்கு கிடைச்சிது. ஒரு அடித்தட்டு சமூகத்தில் இருக்கிற ஒருவர் போராடி மேலே வர்றதுங்கிறது எவ்வளோ போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. எத்தனை பெரியார், எத்தனை அம்பேத்கர், எத்தனை ஜீவா, எத்தனை பேருடைய போராட்டம் இதுக்கு பயன்பட்டுருக்கு. சமூக நீதி ரிசர்வேஷன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து, அப்போது நீ மிக மனிதாபிமானமே இல்லாமல் மலிவாக அதை விமர்சனம் பண்ணுவதை மனிதாபிமானம் உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சவுக்கு அவர்களுக்கு அருண் மேலே இவ்வளோ வன்மம் இருக்கிறது என்ன காரணம்? அதாவது திமுக மீது வன்மம், திமுக மீது வன்மம். அதில் குறிப்பிட்டு ஏன் இந்த ஐபிஎஸ் மேலே மட்டும் ஏன் இவ்வளோ? அதாவது நான் நேரடியாக சொல்லணும்னா, ஏதாவது பலனுக்கான தேவையை அவர் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டார். அதாவது சவுக்கு அவர் கேட்டிருப்பாரு, அருண் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுதான், வேற ஒன்றுமே இருக்காது. இதுதான்
நான் அதை சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். எப்படியா திமுக பேசுகிறவர் எப்படி செய்வார்? எல்லா பத்திரிகையாளருமே எனக்கு தெரிஞ்சு காவல்துறையை பயன்படுத்திக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபர், நில அபகரிப்பு. காவல்துறை வந்து இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு காவல்துறை ஊடகவியலாளர் பார்த்து பயப்படுது. ஏன்? அவன் சில தவறுகளை இவன் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுவான். அதனால் என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணாத, உனக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் இப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னாலே அந்த ஊடகவியலாளரே ஒரு நேர்மை இல்லாதவராகவே மாறிடுறாரு இல்லையா? அப்படி எனக்கு தெரிஞ்சு 5 கோடி ரூபா வாங்கிட்டு ஊர் பக்கம் போன ஊடகவியலாளர் எனக்கு தெரியும். இந்த பணம் வாங்கி கொடுக்குற ஒரு மீடியேட்டர் ஒரு நுங்கம்பாக்கத்தில் ஒரு வீடே கட்டிட்டார், விலைக்கே வாங்கிட்டார். மீடியேட்டர், பணம் வாங்கி கொடுக்குற மீடியேட்டர். ஹார்டோஸ் கிளப்பில் ஒரு கிளப்பு இருந்தது. அந்த கிளப்பு அந்த இடத்து உரிமையாளர்கிட்டருந்து கைப்பற்றி இன்னொரு ஆள் கையில் வருவதற்கு எத்தனை பாவங்களை செஞ்ச பத்திரிகையாளர் எனக்கு தெரியும். பாவங்களை செய்த பத்திரிகையாளர்லாம் தெரியும். ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் நான் சொல்கிற அந்த புரோக்கர், குண்டு புரோக்கர் போய் பத்திரிகை ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறவனை மிரட்டுறதெல்லாம் எனக்கு தெரியும். ஓப்பனதெல்லாம் பேச முடியாது, பேச வேண்டிய தேவை வந்தால் பேசித்தான் ஆகணும். நான் அதாவது சில விஷயங்களை இலைமறைவு காய்மறைவாக சொல்கிறதுக்கு ஊடகவியலாளர் சொல்கிறதுக்கு காரணம், சில தவறுகள் செஞ்சுருக்கான், தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. எக்ஸ்போஸ் பண்ணி விட்டோம்னா அவன் திருத்தவே முடியாது. அவனுக்கு ஒரு அக்மார்க் சீல் குத்தப்பட்டு விடும். அதனால தான் நான் பட்டும் படாமல் சொல்கிறேன். நானும் 30-35 வருஷமாக பல கதைகளை பார்த்துருக்கேன். தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து நடக்கிற பல கூத்துக்களை, கமிஷன் ஆஃபீஸில் இந்த ஊடகவியலாளர் செய்கிற அயோக்கியத்தனம், கமிஷன் ஆஃபீஸில், செக்ரட்டேரியட்டில், உயர்நீதிமன்ற பத்திரிகையாளர் அறையில் உட்காந்து சேம்பருக்கு போய் பண்ணுற அயோக்கியத்தனம்லாம் எனக்கு தெரியும். இங்கே தமிழ் பத்திரிக்கை, அங்கே ஆங்கில பத்திரிக்கை. எங்கே? ஹைகோர்ட்டில். கமிஷன் ஆஃபீஸில் ஒரு பெரிய பவர் சென்ட்ரு, செக்ரட்டேரியட்டில் ஒரு பவர் சென்ட்ரு, அதே போல் ஹைகோர்ட்டு ஒரு பவர் சென்ட்ரு. ஊடகவியலாளர்கள் ப்ரெஸ் கிளப்புக்கு முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்த முடியாது, ஒரு 10 கார் ப்ரெஸ் கிளப்புக்கு அந்த பாலத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கு. அதில் எப்படி வந்தது? எல்லாம் சட்டவிரோதமாக சம்பாதிக்கிறதான். பத்திரிக்கையே இல்லாத பாதி பேர் பத்திரிகையாளர் சங்கம் வச்சுருக்கான். இப்போ தான் அந்த சிக்கெல்லாம் ஒட்டக்கூடாதுப்பா, புகார் தொடர்ந்து புகார் போகுது. ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், சுண்டல் வைக்கிறவன், எல்லாம் புரோட்டா விற்கிறவன் போல எல்லாம் ப்ரெஸ் ஸ்டிக்கர் ஒட்டிக்குவான். போலி சங்கங்கள் என்ன பண்ணுறான், பதிவு பண்ணி இப்போது ஒரு ஐடி கார்டு, ஒரு ப்ரெஸ் ஸ்டிக்கரு 5000 ரூபா. வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாரு. அவன் ஊடகவியலாளர் அல்ல, ஒரு சங்கத்தை பதிவு பண்ணிவிட்டு, நான் பார்த்தேன், ஆசியா பசிபிக் ஊடகவியலாளர் சங்கமா, ஆசியா பசிபிக் குளோபல் ப்ரெஸ் கிளப், குளோபல், செவ்வாய் கிரகம், சந்திர மண்டலம், யுரேனஸ், நெப்டியூன். கேவலமாக இருக்குது, எல்லாம் கேவலம். நீங்கள் நேற்று ஒரு செய்தி, ஒரு விஓ தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் உடுமலைப்பேட்டையில். என்னன்னு கேட்டால் ஒரு பத்திரிக்கையாளர் மாதம் 10,000 ரூபா கேட்குறான். அந்த விஓ நேர்மையான விஓ கொடுக்க மாட்டேங்கிறான். சும்மா ஒரு 100-200 பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணி போஸ்ட் அடித்து ஒட்டுறது. அவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் உடன்பட்ட ஒரு விஓ. அது ஒரே காரணம் இந்த போலி பத்திரிக்கையாளர் தான். திருப்பூர் இந்த நேசப்பிரபு கதையை பார்த்தீங்கல்ல, அவன் உண்மையாகவே அந்த ரவுடிகள்லாம் வெட்டணும்னு நினச்சான்னா நேசப்பிரபு உயிர் இருந்திருக்காது. அச்சுறுத்துவதற்காக வெட்டியிருக்கேன் 20 வெட்டு. என்ன எல்லாம் புரோக்கர் வேலை தான். தவறுதலாக சாராய கடையில், ஸ்பாவில், விபச்சார விடுதிகளில் போய் பணம் வாங்கிறது. அப்போது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவதற்காக காவல்துறை பயன்பட்டால் காவல்துறையை சமரசம், காவல்துறை பயன்படலைன்னா காவல்துறையை பேசுகிறது. ஸோ அப்படி ஒரு விஷயந்தான் இவங்க 2 பேருக்குள்ளே நடந்திருக்கு. வேறு என்ன நடந்திருக்கும்? இதுதான் விஷயம். இவர் என்ன ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர், அவர் செஞ்சு தர மாட்டேங்கிறார், அப்படி அல்ல. எல்லாமே சட்டத்தை வளைப்பதில் ஏற்பட்ட சண்டை தான். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.